5 குட்டி வாத்துக்கள் வெளியே சென்றன. மலையை தாண்டி தூரமாய் சென்றன. அம்மா வாத்து அழைத்தது குவாக் குவாக் குவாக். 4 வாத்துக்கள் மட்டும் திரும்பி வந்தன. 4 குட்டி வாத்துக்கள் நீந்த சென்றன. ஏரியை தாண்டி தூரமாய் சென்றன. அம்மா வாத்து அழைத்தது குவாக் குவாக் குவாக். 3 வாத்துக்கள் மட்டும் திரும்பி வந்தன. 3 வாத்துக்கள் மீன் பிடிக்க சென்றன. ஆற்றை தாண்டி தூரமாய் சென்றன. அம்மா வாத்து அழைத்தது குவாக் குவாக் குவாக். 2 வாத்துக்கள் மட்டும் திரும்பி வந்தன. 2 குட்டி வாத்துக்கள் ஓட சென்றன. பூங்காவை தாண்டி தூரமாய் சென்றன. அம்மா வாத்து அழைத்தது குவாக் குவாக் குவாக். 1 வாத்து மட்டும் திரும்பி வந்தது. 1 குட்டி வாத்து பறந்து சென்றது. தீவை தாண்டி தூரமாய் சென்றது. அம்மா வாத்து அழைத்தது குவாக் குவாக் குவாக். அனைத்து வாத்துக்கள் திரும்பி வந்தன. 1 2 3 4 மற்றும் 5. 5 குட்டி வாத்துக்கள் வெளியே சென்றன. மலையை தாண்டி தூரமாய் சென்றன. அம்மா வாத்து அழைத்தது குவாக் குவாக் குவாக். அம்மா வாத்து அழைத்தது குவாக் குவாக் குவாக். 4 வாத்துக்கள் மட்டும் திரும்பி வந்தன. 4 குட்டி வாத்துக்கள் நீந்த சென்றன. ஏரியை தாண்டி தூரமாய் சென்றன. அம்மா வாத்து அழைத்தது குவாக் குவாக் குவாக். 3 வாத்துக்கள் மட்டும் திரும்பி வந்தன. 3 வாத்துக்கள் மீன் பிடிக்க சென்றன. ஆற்றை தாண்டி தூரமாய் சென்றன. அம்மா வாத்து அழைத்தது குவாக் குவாக் குவாக். 2 வாத்துக்கள் மட்டும் திரும்பி வந்தன. 2 குட்டி வாத்துக்கள் ஓட சென்றன. பூங்காவை தாண்டி தூரமாய் சென்றன. அம்மா வாத்து அழைத்தது குவாக் குவாக் குவாக். 1 வாத்து மட்டும் திரும்பி வந்தது. 1 குட்டி வாத்து பறந்து சென்றது. தீவை தாண்டி தூரமாய் சென்றது. அம்மா வாத்து அழைத்தது குவாக் குவாக் குவாக். அனைத்து வாத்துக்கள் திரும்பி வந்தன. 1 2 3 4 மற்றும் 5. மெத்தையில் 10 பேர். குட்டி ரூனி சொன்னாள் தள்ளி படுங்கள் தள்ளி படுங்கள். அனைவரும் தள்ளி படுக்க ஒருவர் கீழே விழுந்தார். மெத்தையில் 9 பேர். குட்டி ரூனி சொன்னாள் தள்ளி படுங்கள் தள்ளி படுங்கள். அனைவரும் தள்ளி படுக்க ஒருவர் கீழே விழுந்தார். மெத்தையில் 8 பேர். குட்டி ரூனி சொன்னாள் தள்ளி படுங்கள் தள்ளி படுங்கள். அனைவரும் தள்ளி படுக்க ஒருவர் கீழே விழுந்தார். மெத்தையில் 7 பேர். குட்டி ரூனி சொன்னாள் தள்ளி படுங்கள் தள்ளி படுங்கள். அனைவரும் தள்ளி படுக்க ஒருவர் கீழே விழுந்தார். மெத்தையில் 6 பேர். குட்டி ரூனி சொன்னாள் தள்ளி படுங்கள் தள்ளி படுங்கள். அனைவரும் தள்ளி படுக்க ஒருவர் கீழே விழுந்தார். மெத்தையில் 5 பேர். குட்டி ரூனி சொன்னாள் தள்ளி படுங்கள் தள்ளி படுங்கள். அனைவரும் தள்ளி படுக்க ஒருவர் கீழே விழுந்தார்.
படுக்க ஒருவர் கீழே விழுந்தார். மெத்தையில் 3 பேர். குட்டி ரூனி சொன்னாள், தள்ளி படுங்கள், தள்ளி படுங்கள். அனைவரும் தள்ளி படுக்க ஒருவர் கீழே விழுந்தார். மெத்தையில் 2 பேர். குட்டி ரூனி சொன்னாள், தள்ளி படுங்கள், தள்ளி படுங்கள். அனைவரும் தள்ளி படுக்க ஒருவர் கீழே விழுந்தார். மெத்தையில் ஒருவர். குட்டி ரூனி சொன்னாள், நான் தனியாக இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன். அதனால் அவள் நண்பர்களுடன் சேர்ந்து எல்லோரும் ஒன்றாக தூங்கினார். வயதான தாத்தாவிடம் பண்ணை இருந்தது. ஈயா ஈயாயோ. அந்த பண்ணையில் சில ஆடுகள் இருந்தது. ஈயா ஈயாயோ. இங்கேயும் மேம, அங்கேயும் மேம, இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் மேம. வயதான தாத்தாவிடம் பண்ணை இருந்தது. ஈயா ஈயாயோ. வயதான தாத்தாவிடம் பண்ணை இருந்தது. ஈயா ஈயாயோ. அந்த பண்ணையில் பல வாத்துகள் இருந்தது. ஈயா ஈயாயோ. இங்கேயும் குவாக் குவாக், அங்கேயும் குவாக் குவாக், இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் குவாக் குவாக். வயதான தாத்தாவிடம் பண்ணை இருந்தது. ஈயா ஈயாயோ. வயதான தாத்தாவிடம் பண்ணை இருந்தது. ஈயா ஈயாயோ. அந்த பண்ணையில் மாடு நிறைய இருந்தது. ஈயா ஈயாயோ. இங்கேயுமா, அங்கேயுமா, இங்கேயும் அங்கேயும் எங்கேயுமா. வயதான தாத்தாவிடம் பண்ணை இருந்தது. ஈயா ஈயாயோ. வயதான தாத்தாவிடம் பண்ணை இருந்தது. ஈயா ஈயாயோ. அந்த பண்ணையில் பல நாய்கள் இருந்தது. ஈயா ஈயாயோ. இங்கேயும் வுஃப் வுஃப், அங்கேயும் வுஃப் வுஃப், இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் வுஃப் வுஃப். வயதான தாத்தாவிடம் பண்ணை இருந்தது. ஈயா ஈயாயோ. வயதான தாத்தாவிடம் பண்ணை இருந்தது. ஈயா ஈயாயோ. அந்த பண்ணையில் ஒரு குதிரை இருந்தது. ஈயா ஈயாயோ. இங்கேயும் நெய், அங்கேயும் நெய், இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் நெய். வயதான தாத்தாவிடம் பண்ணை இருந்தது. ஈயா ஈயாயோ. வயதான தாத்தாவிடம் பண்ணை இருந்தது. ஈயா ஈயாயோ. அந்த பண்ணையில் பல கோழிகள் இருந்தது. ஈயா ஈயாயோ. இங்கேயும் கொக்கோ, அங்கேயும் கொக்கோ, இங்கேயும் அங்கேயும் எங்கேயும் கொக்கோ. வயதான தாத்தாவிடம் பண்ணை இருந்தது. ஈயா ஈயாயோ. கருப்பு ஆடை கம்பளி நூல்கள் இருக்கா? இருக்கு இருக்கு. 3 பைகள் இருக்கு. ஒரு பை முதலாளிக்கு, ஒரு பை அம்மாவுக்கு, ஒரு பை ஊரில் வாழும் சுட்டி பையனுக்கு. கொடுத்து வாழ மகிழ்ச்சி கிடைக்கும் பாப்பா, நிறைய கொடுத்த வாழ்வு செழிக்கும் பாப்பா. இளஞ்சிவப்பு ஆடை உன்னிடம் கம்பளி நூல் இருக்கா? இருக்கு இருக்கு. 3 பைகள் இருக்கு. ஒரு பை முதலாளிக்கு,
ஒரு பை அம்மாவுக்கு, ஒரு பை ஊரில் வாழும் குட்டி பொண்ணுக்கு. தெரியும் வெள்ளையாடை கம்பளி நூல்கள் இருக்கா? இருக்கு இருக்கு, 3 பைகள் இருக்கு. ஒரு பை முதலாளிக்கு, ஒரு பை அம்மாவுக்கு, ஒரு பை ஊரில் வாழும் மூத்த பெரியவர்க்கு. தெரியும் பெரியாடை கம்பளி நூல்கள் இருக்கா? இருக்கு இருக்கு, 300 பைகள் இருக்கு. 100 பை முதலாளிக்கு, 100 பை அம்மாவுக்கு, 100 பை ஊரில் வாழும் குட்டி பொண்ணுக்கு. ஓடி தெரியும் குட்டியாடே கம்பளி நூல்கள் இருக்கா? இருக்கு இருக்கு, 30 பைகள் இருக்கு. 10 பை முதலாளிக்கு, 10 பை அம்மாவுக்கு, 10 பை ஊரில் வாழும் குட்டி பொண்ணுக்கு. இந்த மாதிரி ஜாலியான வீடியோஸ் பார்க்க இந்த பட்டனை கிளிக் பண்ணி கலாட்டா கிட்ஸ் தமிழ்னு சொல்லுங்க. அட்டகாசமான வீடியோக்கள் வரும்.